பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஒரு மனிதனை கிருபை எப்படி மாற்றுகிறது. பேதுரு அந்திரேயா கூட்டிகிட்டு வரும்போது சொல்லிட்டார், நான் உன்னை ஐயா நீ நாணலாக இருக்க. சீமோன் என்றால் ரீடு, நாணல். இந்த நாணலாக இருக்கிறவனை நான் உன்னை பாறையாக்க போகிறேன்னொன்னு அவன் என்னமோ தீர்க்கதரிசனம் நினச்சிட்டு ஓடி போயிட்டான். ஓடிப்போன பேதுருவை தேடி போகிற இயேசு. லூக்கா 5ஆம் அதிகாரத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கனசரேத் என்கிற கடல் அருகே வருகிறார். அப்படி வரும்போது திரளான ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்க வராங்க. போன செய்தியில் பேதுருவை பற்றி சொன்னதோடு அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி வந்துருச்சு. ஏன்னா அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தை வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். ஆகையினால் அதை குறித்து அதிகமாக முக்கியத்துவம் அது கொடுக்க வேண்டியிருந்துச்சு. திரளான ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்கும்படி கூடி வந்தாங்க. அப்போ அவர் கடல்கிட்ட வந்தார். 2 படகு நின்றுச்சு. அதில் படகுலேருந்து மீன் பிடிக்க போனவங்க இறங்கி தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டு அலசி கொண்டிருந்தாங்க. அதில் ஒன்று ஏறி உட்கார்ந்தார். அதுதான் யாருடைய படகா இருந்துச்சு? சீமான் பேதுருவுடைய படகா இருந்துச்சு. உங்கள் வேதத்தை திருப்பி வச்சுக்கிறீங்களா? இப்போ எல்லாரும் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை தேடி அப்படி கையில் எடுத்துக்கிறீங்களா? எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியோம். அவன் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியோங்கள். இதையை செய்யோ வல்லோரை துதியோ. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியோங்கள். இயேசுராஜ் பூமி ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியோங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை அலையலையாய் தியர்கள் எழும்பிட துதியோ. ஆழ்வந்தனை அவர் பணிக்கே கொடுத்திட துதியோ. ராஜாதி ராஜனம் இயேசுராஜ் கர்த்தரை துதி. இரத்தத்தினால் பகடை போக்கின துதியும் காலமோ காலமோ
இயேசுவை துதியுங்கள் ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜா ஆஹா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். எல்லாம் எடுத்துருப்பீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. சீமோன் என்றால் ஏற்கனவே சொன்னேன், நாணல், காற்று போற திசையில் ஆடுற மாதிரி. பேதுரு வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. தகுதியே இல்லாத ஆள். இவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன? நோ. என்கிட்ட சிலர் கேட்குறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க ஐயா? வேதாமத்தில் எதுவும் டாக்டரேட் வாங்கியிருக்கலாம்? டாக்டரும் இல்லை, நான் கம்பவுண்டரும் இல்லை. கேட்டால் ஒன்றுமே தகுதி இல்லை, ஆண்டவர் வச்சுருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பேதுருவிடத்தில் தேடி போகிறார். ஜனங்கள் தேடி வர்றாங்க, அவர்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்கிறார். அதன் பிறகு அந்த கடல்கிட்ட பார்க்குறார். ஒருத்தர் 2 பேர் வலையை சரி பண்ணி நிற்கிறாங்க. ஏன்னா ராத்திரியெல்லாம் போய் மீன் பிடிச்சி ஒன்றுமே கிடைக்காம வெறும் படகோடு வந்தாலும் அடுத்த நாளைக்கு தொழிலை ஆயத்தப்படுத்துறதுக்கு வலையை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நின்ற படகில் ஒன்றிலே அவர் ஏறி அமர்ந்தார். அது யாருடையதா இருந்துச்சு? சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில உட்கார்ந்தார். ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு எத்தனை ஆம்பளி பாரு, எத்தனை ஸ்பீக்கர், எத்தனை மிக்சர். கடல் அலை இருக்கும், சத்தம் ஒரு சத்தம் கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை. கடல் இறைச்சல். அதன் மத்தியிலே அவர் போதகம் பண்ணினார். எவ்வளவு சத்தமாக பேசியிருப்பார். அதுதாங்க ஜீவ வார்த்தை. ஜீவ வார்த்தை ஜனங்களுக்கு போதகம் பண்ணிட்டார். எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த போதகம் பண்ணின பின்பு வாசிங்க. போதகம் பண்ணி முடிச்ச பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, நல்லா நம்ம பாஷையில் சொல்லுவோம். அவன் சொன்ன மாதிரி சொன்னா உங்களுக்கு புரியாது. அவன் சொன்னா, யோ நீர் யாரு? கார்பெண்டர். நான் யாரு? ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். எனக்கு தெரியாதா? ராத்திரி முழுக்க தேடி ஒன்றுமில்ல வந்து நிற்கிற, மறுபடியும் என்னை வலைய போடச்சு. அப்படி கேட்கல. அவர் சொன்னார், ஆழத்தில் திருப்பி கொண்டு போய் என்ன செய்ய? தள்ளி கொண்டு போய் வலைய போடு. அவன் சொன்னார், ராத்திரியெல்லாம் தேடி ஒன்றுமே இல்லை. ஏன்னா மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லை எங்கே என்னென்ன மீன் கிடைக்கும், எந்தெந்த காலத்தில் கிடைக்கும். ஏன்னா ஒரு தொழில் செய்கிறவதனுடைய ஆழ அனுபவங்களை கற்றிருப்போம். இன்னைக்கு கூட உங்கள்கிட்ட தொழில் செய்கிறவங்ககிட்ட கேட்டால் இந்த தொழில் எத்தனை வருஷம் அனுபவம்? 38 வருஷம் 40 வருஷம் அனுபவங்கிறீங்க. விளம்பரம் கொடுக்குறவங்கள சொன்னால் பாரம்பரியமாக 50 வருஷம் நாங்கள் தொழில் செய்கிறோம். ஏன்னா அதை வச்சு தான் அந்த அனுபவத்தை பார்க்குறோம். இவருக்கு பிறந்ததுலேருந்தே இருக்குது பூரா. அவருடைய தொழில் என்னது? வலையை வீசுவோம், மீன்களை பிடிப்போம். வலையை வீசுவோம், மீன்களை பிடிப்போம். அந்த மக்களை அறுவடை செய்வோம். வலையை வீசுவோம், மீன்களை பிடிப்போம். அந்த மக்களை அறுவடை செய்வோம். அந்த மக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பவர்தான். உலகில் இருக்கிற அவனை விட, உலகில் இருக்கிற அவனை விட, எல்லில்
என்னில் இருப்பவர் பெரியவரே. சொல்லுங்க, உலகில் இருக்கிற அவனை விட என்னில் இருப்பவர் பெரியவரே. என்னில் இருப்பவர் பெரியவரே. என்னில் இருப்பவர் பெரியவரே. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், என் இயேசு என்னோடு இருப்பதனால். ஐயா, இவருடைய தொழிலே என்னது? வலையை வீசுவோம், மீன்களை பிடிப்போம் அப்படிங்கிறதான். இப்போ சொன்னார், ராத்திரியெல்லாம் தேடி பார்த்து ஒன்றுமெல்லாம் வந்து நின்ட்டான். இப்போ சொன்னார், உன் வலையை ஆழத்தில் கொண்டு போடுப்பா. அதை நான் ஐயரை ராத்திரியெல்லாம் தேடுனேன், ஒன்றும் கிடைக்கல. உடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறேன்? வலையை போடுறேன். என்னவன் அந்தபடியே அவர்கள் செய்து 8ஆம் வசனத்தை பாருங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக. எவ்வளவு ஆசீர்வாதம்! அதே இடம், அதே படகு, அதே கடல், அதே ஆளு. இப்ப எவ்வளவு மீன்? மிகுதியான மீன். அவனே பார்த்து பிரமிக்கிறான். இதுவரைக்கும் அவன் அவளை பிடிச்சதில்லை போல. வலை கிழியத்தக்கதாக வாசிங்க 8ஆம் வசனத்துல. வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். சரி, பிடிச்சவன் அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து உதவிக்கு கூட்டாங்க. எப்பா, எங்களால் தூக்க முடியல, இழுங்கடான்னா. அப்ப 8ஆம் வசனத்துல பேதுரு அதை கண்டு, எதை கண்டு? அவ்வளவு மீனை கண்டு, அவ்வளவு ஆசீர்வாதத்தை கண்டு, நேற்று ராத்திரி வந்த இதெல்லாம் எங்கப்பா போச்சு? ஆசீர்வதிக்கிற தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறாரு. ஏன்னா ஆசீர்வதிக்கிறவர் யாரு? அவருடைய கரம். நாம் அதனால தான் கல்யாணத்தில் கூட பாடுறோம், ஆசீர்வதியும் கர்த்தரே ஆசீர்வதித்திடும். அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஐயா. உன்னை ஆசீர்வதிப்பார். போகையில வருகையில உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். யார் பக்கத்தில் இருக்கான்னு அவனுக்கு தெரியல. அதனால தான் அவன் பிரமித்து சொல்றான் 8ஆம் வசனத்தில், அவைகளை சீமோன் பேதுரு கண்டபோது இயேசுவின் பாதத்தில் விழுந்து, அவருடைய பாதத்தில் விழுந்து, ஏன்னா இப்படிப்பட்ட அற்புதத்தை பார்த்ததில்லை. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ, தெய்வத்தை தேடாமல் இளைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ, தெய்வத்தை தேடாமல் இளைப்பேனோ. அருள் கடந்த ஆமீசன் அடியவர் தாசன், அருள் கடந்த ஆமீசன் அடியவர் தாசன். ஒழுக்கம் பாதம் தெய்வத்தை தேடாம் இளைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ, தெய்வத்தை தேடாமல் இளைப்பேனோ. ஆவியும் ஆர்வமும் ஆண்டவர் தருகே, ஆவியும் ஆர்வமும் ஆண்டவர் தருகே. கோவில் எல்லாம் கோவிலே பதம் சேராமல் இருப்பேனோ, தெய்வத்தை தேடாமல் இளைப்பேனோ. பதம் இருப்பேனோ, தெய்வத்தை தேடாமல் இளைப்பேனோ.
இவருக்கு வந்திருக்கவர் யாருன்னே தெரியாது. ஆனால் சொல்கிறான், ராத்திரி முழுது என்ன ஒன்றும் கிடைக்கல, ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அதுக்காக போடுறேன். அந்த வார்த்தையை நம்பி போட்டோன்னே இவனால் நம்ப முடியல இவன் கண்ணை. அதனால தான் சொல்கிறான், அவைகளை கண்டு 8ஆம் வசனம், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், பாவத்தை தான் அவர் போக்கிட்டாரப்பா, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்த இடிமுழக்கத்தின் மக்கள் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி தான் சொல்றார், பேதுருவை பார்த்து தான் சொல்றார், பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். ஐயா, ஒண்ணுக்கும் இல்லாதவனத்தாயா எடுத்து பயன்படுத்துகிறார். பயப்படாதே, இது முதற்கொண்டு இனி மீனை பிடிக்க போறதில்ல, மனுஷர்களை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் அப்படின்னார். அப்படி சொன்ன மாத்திரத்தில் வாசிங்க, படகுகளை கரையிலே உடனே படகுகளை நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு, நல்ல கவனிங்க, இப்படி வந்தவன் தான் பேதுரு. எல்லாவற்றையும் நாம பாருமே, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பயத்து எல்லாம் முதலிவிட்டே, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பயத்து எல்லாம் முதலிவிட்டே, உடல் பொருளாவி உடல்யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருளாவி உடல்யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், நான் அவராலயம் எனக்குள்ளே இயேசு, நான் அவராலயம் எனக்குள்ளே இயேசு, என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவேன், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இப்படி வந்த பேதுரு எந்த தகுதியினால வந்தான்? ஒரு தகுதியும் கிடையாது. ஆனால் அவனைத்தான் சொல்கிறாரு, வாப்பா உன்னை எங்கே கொண்டு போகிறேன், மீனை பிடிச்சது போதும், இனிமேல் யாரை பிடிக்க போகிறேன், மனுஷரை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன். உடனே படகையும் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார். இதே போல செபதேயுவின் குமாரனும் அப்படிதான். மார்க் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், தகப்பனிடத்தில் அப்படியே விட்டுட்டு வந்தவங்க தான். ஆனால் விட்டுட்டு வந்ததில் யாக்கோபினுடைய யோவானையும் யாக்கோபையும் சொல்லலை, பேதுரை பார்த்து தான் சொன்னார், இனி உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவராக மாற்றுவேன். இந்த பேதுருக்கு கிடைச்ச கிருபைங்க. இன்னைக்கு எனக்கு நானும் நீங்களும் சொல்லுவோம், எந்த தகுதியுமே இல்லாத நம்மளை கொண்டாந்து ஆண்டவர் எப்படி வச்சிருக்கார். என்னை நினச்சி பார்த்தா நம்மால் ஒரு காரியம் சொல்லாமலே இருக்க முடியாது. என்ன சொல்ல முடியாமல் இருக்காது, நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எத்தனை தரம் கணக்கு இல்லாமல். ஏன்னா கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமன்னு கீர்த்தனை பாட்டு உண்டு. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம்னு பாடுறோம், எத்தனை ஸ்தோத்திரம் சொன்னாலும் தெரியாது. ஏன்னா தகுதி இல்லாத நம்மை அவர் கிருபையை தந்து பலப்படுத்துகிறார். இந்த பேதுரு அவன் சொன்னது என்ன, பாவியான மனுஷையா, என்னை விட்டு போயிருமா, தகுதி எனக்கு கிடையாது, ஒன்றும் இல்லை, ஆனால் நீ தான் இப்போ எனக்கு தேவை, அவனை மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்ற போகிறேன். உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி வந்தவன் தான் பேதுரு. இந்த பேதுருவைத்தான் உயிர்த்தெழுந்த பிறகு கூட ஆண்டவர் மறக்கலை. உயிர்த்தெழுந்த உடனே மார்க் எழுதின சுவிசேஷம்
மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தபடியினால் அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவராய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், இங்கே இல்லை, அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள்னு சொன்னதோட நிப்பாட்டல. நீங்கள் அவருடைய சீஷருக்கும் பேதுருவினிடத்திற்கும் போய். எத்தனை பெரிய கிருபையா! ஒரு தகுதி இல்லாத பேதுருட்ட போய் சொல்லுங்கப்பா. ஏன்னா அவன் தான் அடிக்கடி ஆசிலேஷன் ஆகிறாள். அவர் உள்ளங்களை அறிகிறவர். மனுஷன் பார்ப்பது முகத்தை, தேவன் பார்க்கிறது இருதயத்தை. அந்த இருதயத்தை ஆராய்ந்த சொன்னார், பேதுருட்ட போய் சொல்லுங்க. ஏன்னா அந்த பேதுரு தான் லேசாக பிரச்சனை வந்தால் ஓடுற ஆளுப்பா. அவன் தான் அப்பப்போ உற்சாகமாக இருப்பான், முந்திரி கொட்டையாக இருப்பான், பின்னாடி போயிடுவான். அதனால் அவன்கிட்ட போய் சொல்லுங்க. என்ன தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, தகுதி இல்லாத ஒரு மனுஷனை ஆண்டவர் முதல் இடத்துல வைக்கிறார் பாருங்க. சீசனா தெரிந்து கொள்ளும் போதும் அவனைத்தான் முதல் இடத்துல வைக்கிறார். உயிர்த்தெழுத போதும் அவனைத்தான் முதல் இடத்துல வைக்கிறார். மறுரூப மலைக்கு போகும்போது கூட பாருங்க, முதல்ல யாரைத்தான் கூப்பிட்டாரு? பேதுருவை தான் கூப்பிட்டார். இன்னைக்கு உனக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனால் அந்த கிருபை போதுமா? உங்கள் கிருபை போதும்பா. நாம பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் பாடுறோம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சர்வம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சர்வம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு. அதனால தான் சங்கீதக்காரன் 84:10 சொன்னா, வேறு இடத்துல 1000 நாள் வாழ்வதை விட உடைய ஆலயத்தின் பிரகாரத்தின் வாசற்படியிலே காத்திருப்பது நல்லது. தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்க ஒரு வார்த்தை எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி தடையில்லாமல் வரணும். அதற்கான பண தேவை, பொருளாதார தேவை சந்திக்கப்படணும். உங்களுக்கு வேலை கிடைச்ச நாள், ஒருவேளை வேலையில் உயர்வு கிடைச்ச நாள், முதல் சம்பளம் வந்த நாள், இப்படிப்பட்ட நாட்களில் ஏதாவது ஒரு நன்மை செய்ய நினைப்பீங்கன்னா சத்தியத்தை சொல்கிறதுக்கு ஒரு நாள் ப்ரோக்ராமை தாங்கலாம். இந்த பார்வையற்ற மக்களுக்கு உணவு கொடுக்குறதுக்கு ஒரு நாள் உதவலாம். கண்ணை போல உதவுற ஊன்றுகோலை கொடுக்கறதுக்கு உதவலாம். ஏன் அவங்களுக்கு படிப்பதற்கான ஆடியோ வேதாகமம் கொடுப்பதற்கு உதவலாம். ஏன் அவளுக்கு என்று தங்கப்படுகிற அறை கட்டி வர்றோம், அந்த கட்டுமான பணி கொடுக்கலாம். ஒரு சதுரடி 2300 தான். கர்த்தர் ஏவினா நீங்களும் தாங்கலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல. திருநெல்வேலியில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும் ஒரு வாரத்துக்கு 4000 4500 வருது. ஏன்னா ஒரு வேன் கூட இல்லை, வாடகை தான் எடுத்து கூட்டிகிட்டு வரோம். இவங்களை அழைச்சிட்டு திருப்பி அதே இடத்துல தான் கொண்டு விடணும். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். ஒரு வேளை கேட்கலாம், நான் தூரத்தில் இருக்கேன் பிரதர், எப்படி இதுக்கு எதாவது செய்யணும்னு நினச்சா என்ன செய்கிறது? உங்கள் ஃபோனில் இந்த டிஸ்பிளேயில் வர்ற நம்பர் அடித்து பாருங்கள். பிஜிஎம் மினிஸ்ட்ரின்னு இருக்கும், பிளைண்ட் மினிஸ்ட்ரின்னு இருக்கும். இது வழியாக நீங்கள் தாங்கலாம். ஒருவேளை பில்லு வைக்கிறேன், எனக்கு அந்த வாய்ப்பு உண்டான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்பர் அடித்து பாருங்கள். 8438852500. இந்த ஃபோன் நம்பர் அடித்து பார்த்தீங்கன்னா பரிதிமேயு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னே வரும். நீங்கள் இதன் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். அனுப்பிட்டு எனக்கு சொன்னீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு அனுப்பும்போது வரி விலக்கு வைப்பதற்கு வழியும் செய்யலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே கிருபை ஒரு மனிதனை எப்படி மாற்றுகிறது? எங்கோ இருந்த பேதுருவை முதல் இடத்திற்கு ஒரு தகுதி இல்லாத
எங்களை உம்முடைய சமூகத்தில் வந்து பாக்கியமாக உட்கார வச்சிருக்கீங்களே, இதற்கு நாங்கள் என்ன நன்றி சொல்லுவோம் சுவாமி. எத்தனை பெரிய அன்பு! மனிதரிடம் நீர் காட்டிய அன்பு எவ்வளவு பெரியது! இம்மண்ணிலே மனிதனாக உதித்தது அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை எங்களுக்கு எப்போதும் தாங்கப்பா. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். எத்தனையோ குடும்பங்களுக்குள்ளே குடும்பமாய் வாழ்ந்தும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற அன்பு சகோதரிகளுக்காய், பிரிந்திருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். வரதட்சணை கொடுமையினால கண்ணீர் வடிக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஐயோ என்னை தள்ளி வச்சுட்டாங்களேன்னு கண்ணீர் வடிக்கிற மகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதியின் கொடுமையினால், வேதனையினால், பெற்ற பிள்ளைகளை நிந்திக்கிற நிந்தையினால், அவமானத்தினால் கண்ணீர் வடிக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் களிப்பாய் மாறட்டும். உடைய திருநாமம் மட்டும் மகிமைப்படட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.